வணக்கம்யா. அடுத்ததாக அந்நிய முதலீடை பற்றி நீங்கள் ஐயா, அந்நிய முதலீடை பற்றி நம்ம பேசும்போதுங்க, நம்ம அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் இருக்கு பாருங்க. நீர் கொடுக்குறோம், நம்ம கட்டமைப்பு பண்ணி கொடுக்குறோம், நிலம் கொடுக்குறோம், மின்சாரம் கொடுக்குறோம். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்குற சலுகைகள் இருக்கு பாருங்க. இந்த சலுகைகள் மட்டுமே நம்ம ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் போடுற அளவு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. இது போக அவங்களுக்கு வரி சலுகை வேற தரீங்க. அந்த வரி சலுகையும் நம்ம இங்கே இந்திய பிராந்தியத்துக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பட்ஜெட்டு போடலாங்க. அவ்வளோ அமௌண்ட்டு வரி சலுகை வேற தர்றீங்க. இது போக அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்க தொழில் பண்ணிட்டு உங்களால் இவ்வளவு நஷ்டம் ஆயிட்டதுன்ட்டு நஷ்டஈடு கேட்டிருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் நஷ்டஈடு பதியப்பட்ட வழக்குகள் மட்டுமே நம்ம அந்நிய முதலீடு நம்ம ஈர்த்திருக்கோம் பாருங்க. அது ஒரு 1000 ரூபாய் ஈர்த்திருக்கோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு அவங்க நஷ்டஈடு கேட்டு வழக்குகள் கோர்ட்டில் இருக்குங்க. இது போக இப்போ நம்ம அந்நிய முதலீட்டாளர்கள் நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 20 கோடி யூரோ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு தனிநபர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வாங்கியிருக்கிறது 1% இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த முதலீட்டை நம்மகிட்ட பண்ணியிருக்காங்க. அது நம்ம ரூபாயில் எப்படி 1000 கோடி 500 கோடிக்கு மேலே 1000 கோடி 2000 கோடி ஆகும். அந்த 1% இன்வெஸ்ட் பண்ண அந்த தனிநபரோ வெளிநாட்டு கம்பெனியோ அவங்க இன்னைக்கு நம்மளை இயக்குறாங்க. இதில் நீ பண்ணக்கூடாது, பொதுத்துறை நிறுவனங்கள் சில முடிவுகளை எடுத்து பண்ணுறாங்கன்னா நீங்கள் இதில் பண்ணக்கூடாது, இதில் பண்ணால் எங்களுக்கு நஷ்டமாகும். முதல் போட்டவன் நான் 500 கோடி போட்டிருக்கேன், 10 கோடி யூரோ போட்டிருக்கேன், 15 கோடி யூரோ போட்டிருக்கேன், 1% பங்கு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நம்ம பொதுத்துறை நிறுவனங்களவே திசை திருப்புறாங்க. அதனால அந்நிய முதலீட்டை பற்றி பேசுகிறப்ப நமக்கு அவங்க 1000 ரூபாய் ஒரு நாட்டிலேருந்து வந்து போடுறதுக்கு ஒரு தொழில் நிறுவனமோ அல்லது ஒரு அரசாங்கமோ ஒரு தனிநபரோ வர்றாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டுக்கணும். 10,000 ரூபாய் நாங்கள் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் உங்கள் நாட்டில் போடுறதுக்கு அனுமதிச்சாதான் நம்ம நாட்டில் ஒரு 1000 ரூபாயை போடுறதுக்கு அனுமதிக்கணும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு அரசாங்கம் அப்படின்னா இப்போ இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் கூட கண்டிப்பாக போய் இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சு கூட இந்த முதலீடை இன்னைக்கு போட்டதுனால நம்ம போய் அங்கேயும் தொழில் பண்ணி